ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த கூடை எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்களா. இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா 9 அடியில் 28 ஒயர் கட் பண்ணி நம்ம இந்த கூடை போட்டிருக்கோம். பேஸ் பார்த்தீங்கன்னா 12 லைன் நான் போட்டிருக்கேன். 12 லைன் நம்ம போட்டிருக்கோம். 28 ஒயர் கட் பண்ணியிருக்கோம். இது நார்மல் நாட்டில் போட்டிருக்கோம். மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா கூடைக்கு கிராஸ் கட்டில் நம்ம போட்டிருக்கோம். கூட நல்லா அகலமாவே கிடைச்சிருக்கு. ஒரு மார்க்கெட் சைஸ் கூட தாங்க இது. மார்க்கெட் கொண்டு போறதுக்கு இந்த கூட நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடியில பாத்தீங்கன்னா நல்லா குச்சி சொருகி போட்டிருக்கோம். அடிப்பாகத்துல எல்லா லைன்லயுமே நான் குச்சி சொருகி தான் போட்டிருக்கேன். கூட நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு. இது எப்படி போடலாம் அப்படிங்கிற வீடியோவை பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி குவாலிட்டியான ஒயர்கள் தேவைன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்க புக் பண்ணிக்கிங்க. டிஸ்கோ ஒயரு, டீலக்ஸ் ஒயரு, 50-50 ஒயரு, கிளாஸ் ஒயரு, 4 விதமான ஒயர் நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கும் தேவைப்பட்டா நீங்க வாங்கிக்கலாம். இந்த கூடை எப்படி போடுறது அப்படிங்கிறத ஃபுல் டியூட்டோரியல் நான் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் பிகினர்ஸ்க்கு புரியும். சில பேர் வீடியோவை அடிச்சு விட்டு பார்த்துட்டு, அதாவது ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆனா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்ப இந்த கூடைக்கு நான் ஒயர் கட் பண்ணி அடிப்பாக போட்டுட்டு வந்துட்டேன். அடிப்பாக போட்டாச்சு. 28 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இந்த லைன்ல பாத்தீங்கன்னா 28 வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 28 ஒயர் ப்ளூ கலர்ல கட் பண்ணி நார்மல் நாட்ல போட்டிருக்கோம். இதுக்கு ரன்னிங் ஒயரா கிரீன் கலர்ல போட்டிருக்கேன். இங்க பேஸ் பாத்தீங்கன்னா 12 லைன் போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 லைன் அகலத்துல போட்டிருக்கேன். இப்ப இந்த கூடைக்கு பாத்தீங்கன்னா நான் குச்சி சொருகியிருக்கேன். இந்த தென்னங்குச்சி இருக்கு இல்லையா, அந்த தென்னங்குச்சி தான் நான் சொருகியிருக்கேன். இது எப்படி சொருகணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு, பாருங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம எப்படின்னு பாருங்க. நம்ம கூடையோட பேஸ் போட்டாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு 4 நாட்டா நம்ம பிரிச்சு போடணும். நம்ம 28 நாட் இதுல போட்டிருக்கோம். இப்ப 4 ஒயரா ரன்னிங் ஒயர்ல கட் பண்ணி ஜாயின் பண்ணணும். இது எப்படின்னு பாக்கலாங்களா. இப்ப கூட அடிப்பாக மட்டும்தான் நீங்க ரன்னிங் ஒயர் வச்சு போட போறீங்க. கூட மேல வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் கட்ல தான் வரும். கிராஸ் கட் மெத்தட்ல தான் நம்ம போட போறோம். நம்ம ரன்னிங் ஒயரை இந்த சைடுல இருக்கு இல்லையா, இதோட அளவுக்கு நம்ம அளந்துக்கணும். இந்த ஒயரோட அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் நாட்ல இருக்கிற இந்த ஒயரை எடுத்து வச்சு இதுல சேர்த்தி சுத்தி ஒரு நாட் போட்டுக்குங்க. ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. அடுத்தது ரெண்டாவது நாட்டு. ஒவ்வொரு நாட் போடும்போதும் நல்லா டைட்டா இழுத்து போடுங்க. அப்பதான் கூட பாக்குறதுக்கு ஒரே மாதிரி அழகா இருக்கும். நாட் 2 போட்டாச்சு. அடுத்தது மூணாவது, அடுத்து 4 நாட் நம்ம போட்டுட்டோம். 4 நாட் போட்டதுக்கு அப்புறம் ரன்னிங் ஒயரை நம்ம இந்த ஒயர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒயரோட அளவுக்கே நம்ம அளந்து கட் பண்ணிக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் 4 நாட் போட்டாச்சு. இப்ப அடுத்து இருக்கிற 4 நாட்டு இப்படியே ரன்னிங் ஒயரை வச்சு இந்த சுத்தி வர நம்ம போட்டே வரணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாட்ல இருக்கிற இந்த ஒயரோட அளவுக்கு அளந்து நம்ம நாட் போடணும்.
இப்போ அடுத்து 2வது நாட் போடுறோம். 3வது நாட்டு, 4வது நாட்டு. இப்போ 4 நாட் போட்டோம். இந்த ஒயரை வந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்குவோம். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயர் அளவுக்கே நம்ம இந்த ப்ளூ கலர் ஒயர் அளவுக்கே அளந்து கட் பண்ணிக்கலாம். அடுத்து 4 ஒயரை வச்சு ரன்னிங் ஒயர் வச்சு போடணும். இப்படியே தான் இந்த கூடை ஃபுல்லா சுத்தி வரவும் நம்ம 4 பிரிச்சு போடணுங்க. நம்ம 4 பிரிச்சு போட்டுட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தா போறதுனால கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சுக்கலாங்க. இப்போ இந்த ஒயர்ல நம்ம 4 ஒயரையும் சேர்த்து ரன்னிங் ஒயர் வச்சு அளந்து போடணும். ஒயரை வந்து கட் பண்ணிக்கணும். அடுத்து 4 இப்படியே சுத்தி வர போடணும். கிரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு தான் நான் சுத்தி வர போட்டுட்டு வர போறேன். சரிங்களா? சுத்தி வர போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, கிரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நான் இது வரைக்கும் போட்டுட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் போடணும். நமக்கு வந்து ஒயர் பார்த்தீங்கன்னா 10ல. கிரீன் கலர் ரன்னிங் ஒயரு ஒரு ரோல் எடுத்து அடிப்பாகத்துல 12 லைன் வந்து நம்ம போட்டிருக்கோம். பேஸ் வந்து 12 லைன் போட்டு சுத்தி வர 4 ஒயரா கட் பண்ணி போட்டதுல நமக்கு வந்து இவ்வளவு தூரம் தான் வந்திருக்குங்க. ஒரு சுத்து வந்துட்டேன். இன்னும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு 4, இதுல ஒரு 4, 8, இதுல 12 இருக்கா, 12, 13, 14, 15, 16. இன்னும் 16 நாட் நம்ம வந்து போடணும். நமக்கு வந்து இப்ப ஒயர் வந்து கிரீன் கலர்ல பத்தலைங்க. இப்ப அடுத்து இன்னொரு ரோல் வந்து நம்ம கிரீன் கலர்ல தான் எடுத்துக்கணும். அதுக்குதான் நீங்க ஒயர் வாங்கும் போதே 2 கட்டா சேர்த்தி வாங்கிக்கிங்க. இங்க பாருங்க, இவ்வளவுதான் ஒரு ரோல்ல வந்து நமக்கு இவ்வளவுதான் மீதி இருக்கு. இது வந்து பத்தாது. இப்ப அடுத்து நம்ம இன்னொரு ரோல் வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 2.5 ரோல் வந்து ஆகுங்க. ப்ளூ கலர்ல ஒரு ரோலும் கிரீன் கலர்ல பாத்தீங்கன்னா ஒரு 1.5 ரோல் வந்து ஆகும். ப்ளூ கலர்ல ஒரு ரோல் ஃபுல்லா முடிஞ்சுது. இன்னும் கொஞ்சம் ஒயர் இருக்கு, கைப்பிடிக்கு தான் ஆகும். இப்ப கிரீன்ல பாத்தீங்கன்னா ஒரு ரோல் ஃபுல்லாவே முடிச்சாச்சு. இப்ப அடுத்த ரோல் வந்து எடுத்திருக்கோம். இப்ப இந்த 12 நாட்டையும் போட்டு நம்ம கட் பண்ணணும். 4 நாளா பிரிச்சு போடணும் இல்லையா, அந்த மாதிரி போட்டுட்டு மீதி இருக்கிறத நம்ம கைப்பிடிக்கு வச்சுக்கலாங்க. நீங்க ஒயர் வாங்கும் போது 2 கட்டா வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒயர் பத்தல அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க ஒரு ரோல் மட்டும் வாங்கிட்டு வந்து திரும்ப நம்ம கடைக்கு போய் வாங்க போகும்போது பாத்தீங்கன்னா இந்த கலர் வந்து மேட்ச் ஆகாம போயிடும். அதுக்காக தான் வாங்கும் போதே 2 கட்டா வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு கிரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம சுத்தி வர 4 நாட்டா பிரிச்சு போட்டாச்சுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே சொல்ல விட்டுட்டேன். இப்ப நீங்க இந்த ஃபர்ஸ்ட் நாட் ஜாயின் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த ரன்னிங் ஒயர்ல கிரீன் கலர் ஒயர் வச்சு ஜாயின் பண்றோம் இல்லையா, இந்த ஒயர்ல வந்து ஒரு முடிச்சு ஒண்ணு போட்டு வச்சுக்குங்க. ஒரு அடையாளத்துக்காக இங்க வந்து முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இது பிகினர்ஸா இருக்கிறவங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கிட்டா. நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லாம விட்டுட்டேன். அதே மாதிரி இந்த லைன் முடிச்சு இந்த லாஸ்ட்ல வரும் பாத்தீங்களா, இங்கேயும் ஒரு முடி ஒண்ணு போட்டுக்குங்க. அதே மாதிரி இந்த சைட்லயும் மொத்தம் 4 முடிச்சு வந்து 4 கார்னர்லயும் நீங்க போட்டு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சைடுல இந்த வரிசை கிரீன் கலர் ஒயர் வச்சு இங்க பின்னிட்டு வருவோம் இல்லையா, அப்ப வந்து இந்த ஒயரையும் சேர்த்தி நம்ம இதை ஃபர்ஸ்ட் இருந்து ஜாயின் பண்ணிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுல பாருங்க 4 நாட் இங்க வருதா, நம்ம இதுல இருந்து கணக்கு வச்சோம்னா சேர்த்தி வந்துரும். உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும். அதுக்காக தான் வந்து இதுல ஒரு நாட் வந்து நான் போட்டுக்க சொல்றேன். இப்ப நம்ம இங்க நாட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப இங்க பாருங்க, இதுல இப்ப நம்ம 4 நாட் போட்டு முடிச்சிட்டோம் இல்லையா. இப்ப இந்த வரிசை நம்ம ஜாயின் பண்ணும்போது இத வந்து ஃபர்ஸ்ட் நாட்டா நம்ம சேர்த்தி நம்ம போட்டுருவோம். அதுக்காக இங்க முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அடையாளம் தெரியும். இது வந்து நம்ம கட் பண்ணி போட்ட ஒயரு, இதுல நம்ம போடாம பக்கத்துல இருக்கிற ஒயர்ல போடணும் அப்படின்னு. ஓகேங்களா? பிகினர்ஸா இருக்கிறவங்க இங்க ஃபர்ஸ்ட் போடும்போது ஒரு நாட் போட்டுட்டு இதுல ஒரு முடிச்சு ஒண்ணு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க போட்டுக்குங்க. இப்ப அடுத்த ஸ்டெப் பாருங்க. இப்ப நம்ம
இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்னு பார்க்கலாம். நம்ம இப்ப இந்த கூடைக்கு நம்ம ஒயர் கட் பண்ணி அடிப்பாகம் போட்டாச்சு. அடிப்பாகத்துல பாத்தீங்கன்னா 12 லைன் வந்து நம்ம போட்டிருக்கோம் பேஸ்க்கு. இப்ப அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு கட் பண்ணி 4 நாளா பிரிச்சு போட்டுட்டோம். இப்படி நம்ம 4 நாளா பிரிச்சு போட்டதுல பாத்தீங்கன்னா நமக்கு இது 28 ஒயர் கட் பண்ணோம் இல்லையா? இப்ப 4 நாளா பிரிச்சா இந்த சைடுல 7, இந்த சைடுல 7 வரும். இப்ப 12 லைன் போட்டதுனால இந்த பக்கம் ஒரு 3, இந்த பக்கம் 3, மொத்தம் பாத்தீங்கன்னா 20 தடவை 4 நாள் நாட்டா நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு கட் பண்ணி போட்டுட்டு வருவோம். இந்த ஸ்டெப் முடிஞ்சது. இதுக்கு அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா இப்ப இந்த சைடுல நம்ம கிரீன் கலர் ஒயர் கட் பண்ணோம், ஜாயின் பண்ணோம் இல்லையா? நம்ம கட் பண்ணோம்ல, இந்த ஒயரை ரெண்டையும் சேர்த்தி நம்ம ஒரு நாட் போடணும். 4 நாட் போட்டுட்டு கிரீன் கலர் ஒயரை கட் பண்ணி விட்டுருப்போம். ரைட் சைடுல ஒரு ஒயரும் லெஃப்ட் சைடுல ஒரு ஒயரும் 2 ஒயர் வந்து நமக்கு இப்படி வரும் கிரீன் கலர்ல. இந்த ஒயரை வந்து சேர்த்தி வச்சு நம்ம நாட் போடணும். சரிங்களா? அடிப்பாகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் கட் பண்ணி 4 நாளா பிரிச்சு நம்ம போட்டுட்டோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இந்த 2 கிரீன் கலர் ஒயரையும் சேர்த்தி ஒரு நாட் போடணும். ஓகேங்களா? 4 நாளா பிரிச்சு போட்டதுல லெஃப்ட் சைடுல ஒரு ஒயரும் ரைட் சைடுல இருக்கிற ஒயரையும் சேர்த்தி ஒரு நாட் போடுறோம். இனி நமக்கு ரன்னிங் ஒயர் வந்து தேவையில்லைங்க. கூட ஃபுல்லாவே நம்ம கிராஸ்ல தான் போட போறோம். இப்ப இந்த இடத்துல பாருங்க, நமக்கு 5 நாட் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்படி ஐங்கோண வடிவில் இந்த இடம் நமக்கு இருக்கும். இந்த ஹோல் பார்த்தா உங்களுக்கே தெரியும். அடுத்து இந்த சைட்லயும் அதே மாதிரி தான். இந்த கிரீன் கலர் ஒயர் 2 இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம கிரீன் கலர் ஒயரை 2ஐயும் சேர்த்தி நம்ம நாட் போடணும். சுத்தி வர அதே மாதிரி தான் போட்டுட்டு வரணும். அந்த இடத்துல பார்த்தா நமக்கு 5 நாட் வந்து சேர்ந்த மாதிரி வரும். ஐங்கோண மாடல்ல இருக்கும். கூட போடுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோங்க. உங்களுக்கும் தேவைன்னா குவாலிட்டியான ஒயர்கள் வந்து நம்ம கிட்ட இருக்கு. 4 விதமான ஒயர் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். டிஸ்கோ ஒயரு, டீலக்ஸ் ஒயரு, கிளாஸ் ஒயரு, 50-50 ஒயரு, இந்த மாதிரி 4 விதமான ஒயர் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தேவைன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்க புக் பண்ணிக்கிங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். அடுத்தடுத்த ஸ்டெப்ல நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அப்பதான் புரியும். நீங்க ஸ்கிப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. இப்ப இந்த லைன் ஃபுல்லாவே நம்ம இந்த கிரீன் கலர் ஒயர் வச்சு போட்டாச்சு. இந்த மாதிரி வரும். சரிங்களா? இப்ப அடுத்து இந்த கார்னர்ல பாருங்க, இதுதான் கார்னர் திருப்புறது. இந்த 2 ஒயரையும் சேர்த்தி வச்சு நம்ம நாட் போட்டுக்கணும். இந்த 2 ஒயரையும் சேர்த்தி வச்சு நம்ம நாட் போடும்போது இது வந்து ஃபர்ஸ்ட் கார்னர் திருப்பின மாதிரி. சுத்தி வர இதே மாதிரி தான் இருக்குங்க. வேற எந்த ஒரு மாற்றமே இதுல வராது. சுத்தி வர போட்டுட்டு நம்ம இந்த கூடை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்னர் வந்து திருப்பிட்டோம். நீங்க சுத்தி வர போட்டு வரலாம். கிரீன் கலர் ஒயரை 2 ஒயரா சேர்த்தி நம்ம சுத்தி வர நாட் போட்டாச்சு. நமக்கு நாட் போட்டதுக்கு அப்புறம் பாருங்க இப்படிதான் இருக்கும். இப்ப அடுத்த ஸ்டெப் வந்து இந்த 4 ஒயர் இருக்கு பாத்தீங்களா ப்ளூ கலர்ல, இந்த ஒயரை வந்து 2 ஒயரா சேர்த்தி நம்ம நாட் போடணும். நல்லா கவனமா பாத்துங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த கிரீன் கலர் ஒயரை 2 ஒயரா சேர்த்தி நம்ம நாட் போட்டுக்கலாம். நான் சுத்தி வரவே போட்டு வந்துட்டேன். அடுத்தது ப்ளூ கலர் ஒயரை 2 ஒயரை சேர்த்தி நாம் நாட் போட்டுக்குவோம். ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 ஒயர்ல நம்ம நாட் போடுவோம். நார்மல் நாட் தான் போடுறோம். 3வது ஒயரையும் 4வது ஒயரையும் சேர்த்தி ஒரு நாட் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒயரையும் 2வது ஒயரையும் சேர்த்தி ஒரு நாட்டு, 3வது ஒயரையும் 4வது ஒயரையும் சேர்த்தி ஒரு நாட்டு. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல 2 நாட் வந்து நம்ம போட்டுட்டோம். கலர்ல 2 நாட் வந்து போட்டாச்சு.
இப்போ அதுக்கு அடுத்து பாருங்க, இந்த ப்ளூ கலர் ஒயரு இதுக்கு மேலேயே 2 ஒயரும் பெருக்கல் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இன்ட்டு மாதிரி. இந்த 2 ஒயரையும் சேர்த்து நம்ம நாட் போடணும். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3 நாட் வந்து நமக்கு ப்ளூ கலர்ல வரும். இந்த இடம் பாத்தீங்கன்னா இப்படி முக்கோண மாதிரி இருக்கும். இப்ப அடுத்து இந்த 4 ஒயரையும் சேர்த்து நம்ம நாட் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 ஒயரை சேர்த்து ஒரு நாட்டும், அடுத்த 2 ஒயரை சேர்த்து ஒரு நாட்டும் போடணும். இனி வந்து நமக்கு ரன்னிங் ஒயர் வந்து தேவைப்படாதுங்க. இப்ப 3வது ஒயரையும் 4வது ஒயரையும் சேர்த்து நாட் போடுறோம். இப்படி அடுத்து பாத்தீங்கன்னா மேல லெஃப்ட் சைடுல ஒரு ஒயரும் ரைட் சைடுல ஒரு ஒயர் இருக்கும் ப்ளூ கலர்ல. அந்த 2 ஒயரை சேர்த்து நம்ம நாட் போட்டுக்கணும். இப்படி அடுத்து இந்த 4 ஒயரையும் சேர்த்து நம்ம நாட் போட போறோம். ஃபர்ஸ்ட் 2 ஒயரு, அடுத்து 2 ஒயரு. இப்ப போட்டதுக்கு அப்புறம் மேல இருக்கிற இந்த 2 ஒயரையும் லெஃப்ட் சைடு ஒயரையும் ரைட் சைடு ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கலாம். பார்த்தா ப்ளூ கலர்ல மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 3 நாட் வந்து வந்திருக்கும். இப்படியேதான் சுத்தி வர போட்டு வரணும். இது பாருங்க ஐங்கோண மாடல்ல நமக்கு இருக்கும். மேல ப்ளூல 3 நாட்டும், கீழே கிரீன்ல பார்த்தா 2 நாட்டும் ஒன்னா சேர்த்தி பார்க்கும்போது நமக்கு ஐங்கோண மாடல்ல நமக்கு வரும். இங்க பாருங்க, இப்படி பார்த்தா முக்கோண மாதிரி இந்த 3 நாட்டு இருக்கும். அது கூடவே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த 5 நாட்டு நமக்கு சேர்ந்த மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணி 4 ஒயரா பிரிச்சு 4 பிரிச்சு நம்ம நாட் போட்டோம். சரிங்களா? ரெண்டாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் ஒயரை எங்கெல்லாம் 2 சேர்ந்து இருக்கோ அந்த 2 ஒயரையும் சேர்த்தி கிரீன் கலர்ல சுத்தி வர நாட் போட்டிருக்கோம். மூணாவது ஸ்டெப்பு இந்த ப்ளூ கலர் ஒயரு மேல 4 ஒயர் இருக்கு பாத்தீங்களா, அதுல 2 சேர்த்தி நம்ம நாட் போட்டோம். அடுத்து லெஃப்ட் சைடு ஒரு ஒயரும் ரைட் சைடு ஒயரும் ப்ளூ கலர்ல வரும். அந்த 2 ஒயரையும் சேர்த்துனா மேல ஒரு நாட் வந்து நமக்கு ப்ளூ கலர்ல வந்திருக்கு. மொத்தம் 3 நாட். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இந்த கிரீன் கலர் ஒயர் வந்து இப்படி நம்ம இங்க பாருங்க வச்சு பாத்தீங்கன்னாவே தெரியும். எங்கெல்லாம் நமக்கு இன்ட்டு மாதிரி வருதோ அந்த ஒயர்ல எல்லாம் நம்ம நாட் போட்டுட்டே வர வேண்டியதுதான். இந்த 2 ஒயரையும் சேர்த்து நம்ம நாட் போட்டுக்க போறோம். அடுத்தது இந்த 2 ஒயரும் நமக்கு பெருக்கல் மாதிரி எக்ஸ் ஷேப்ல இருக்கு. அந்த 2ஐயும் சேர்த்து நாட் போட்டுக்கலாம். இனி பாத்தீங்கன்னா கூட ஃபுல்லாவே நமக்கு எங்கெல்லாம் ஒயர் வந்து இன்ட்டு மாதிரி இருக்கோ அந்த ஒயரையெல்லாம் சேர்த்தி நம்ம நாட் போடணுங்க. ஒயரை வந்து நல்லா டைட்டா இழுத்து போட்டுக்குங்க. இந்த கூட போடுறது ரொம்பவே ஈஸி. இப்ப இது எனக்கு பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல ஒரு ரோல் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கு கைப்பிடிக்கு. கிரீன் கலர்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிரீன் கலர் ஒயர் வந்து ஒரு ரோல் ஃபுல்லா முடிஞ்சு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்ம வந்து எடுத்திருக்கோம். 2வது ரோல்ல இருந்து கிரீன் கலர் வந்து எடுத்து போட்டிருப்போம். சரிங்களா? அடுத்து கைப்பிடிக்கு நமக்கு கிரீன் கலர் ஒயர் வந்து தேவைப்படும். அதனால கைப்பிடிக்கு வச்சிருக்கோம். நீங்க வாங்கும்போதே ஒரு கட்டுக்கு பதிலா 2 கட்டா சேர்ந்து ஒரே கலர்ல வாங்கிக்கிங்க. திரும்ப போய் நமக்கு அந்த கலர் ஒயர் தேடும் போது நமக்கு அதுக்கு கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அதனாலதான் வந்து 2 கட்டு வாங்கிக்கிங்க. மீதி இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த கூட போடும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க 2 கட்டு தான் வச்சிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து இந்த 28 போட்டதுக்கு பதிலா இப்ப 28 லைன் நம்ம போட்டோம் இல்லையா, கட் ஒயர் வந்து 28 கட் பண்ணணும்.
அதுக்கு பதிலா வந்து நீங்க 24 வந்து கட் பண்ணி போட்டுக்குங்க. அப்போ வந்து உங்களுக்கு அது சரியா இருக்கும். அடுத்து மேல நமக்கு கிரீன் கலர் ஒயரு, இந்த இடத்துல 2 ஒயர் நமக்கு சேர்ந்து வரும். இந்த 2 ஒயரையும் சேர்த்து நம்ம நாட் போட்டுக்கணும். இப்படிதான் வரும். இப்ப இதே மாதிரி நம்ம உள்ளாவே நம்ம போடணும். இப்ப சைடுல பாருங்க, நம்ம சைடுல போடும்போது நமக்கு இந்த சைடுல பாருங்க 5 ஒயர் வந்திருக்கும். 1 2 3 4 5 ஒயர் வரும். நீங்க போடும்போதே கவனமா போடணும். இந்த கார்னர்ல இருந்து போட்டீங்கன்னா, நம்ம கார்னர்ல இருந்து போடும்போது இந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு போட்டுறக்கூடாது. இது வந்து நம்ம சைடுல விட்டோம் இல்லைங்களா, அந்த ஒயரு. இதுதான் வந்து நம்ம பேஸ்ல வந்த 4 ஒயரு. சரிங்களா, இந்த 4 ஒயர் தான் போடணும். அதுக்கு நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும் அப்படின்னா, இந்த நம்ம கிரீன் கலர்ல நாட் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற 2 ஒயரை சேர்த்து வச்சு ஃபர்ஸ்ட் போட்டுக்குங்க. ஏன்னா இது ஒரே கலரா இருக்கு, கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்கன்னு தான் நான் சொல்றேன். அடுத்து இந்த 2 ஒயரையும் சேர்த்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த சைடுல இருக்கிற ஒயரை வந்து நம்ம சேர்த்தி போட்டுறக்கூடாது. அதுக்காக தான் நம்ம இப்படி போடுறோம். பாத்தீங்களா, இப்ப இந்த இடத்துல ஒரு ஒயர் தனியா இருக்கும். இது நம்ம இந்த 2ஐயும் நம்ம கிராஸ்ல வரும்போது நம்ம இப்படி பின்னிக்குவோம். இப்படியே பின்னிட்டு வருவோம். அது நீங்க பின்ன பின்ன உங்களுக்கு கரெக்டா வந்திருக்கும். ஒயர் வந்து எங்கெல்லாம் கிராஸ்ல வருதோ அந்த ஒயரையெல்லாம் வச்சு நம்ம நாட் போட வேண்டியதுதான். கூட ஃபுல்லாவே இதே மாதிரி தான் நம்ம போடணும். இந்த சைடுல வரும்போது நமக்கு கிரீன் கலர்ல வரும். கூட கொஞ்சம் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க. நம்ம இது வரைக்கும் போட்டு வந்தாச்சு. நமக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கூடைக்கு டிசைன் வந்து இப்படிதான் வரும். இந்த பேட்டர்ன்ல தான் நமக்கு வந்து கூடை இருக்கும். சைடு வால்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி வரும்னு வச்சுக்கோங்களேன். சைடுல கிரீன் கலரு ஃபுல்லாவே வரும். ஏன்னா நம்ம அடிப்பாகம் வந்து கிரீன்ல தான் 12 லைனும் நம்ம கிரீன்ல தான் போட்டிருக்கோம். அதனால நமக்கு இப்படிதான் வரும். இந்த ப்ளூ கலர் ஒயரை வச்சே நீங்க அடிப்பாகத்துல வந்து ப்ளூ கலர் ஒயரை வச்சே 12 லைனும் போட்டீங்கன்னா இதுக்கு டிசைன் வந்து வேற மாதிரி வருங்க. நீங்க அதை கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா கிரீன் கலர்ல போடும்போது மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ல வரும். ப்ளூ கலர்ல ரன்னிங் ஒயர் வச்சு நீங்க போட்டீங்க அப்படின்னா டிசைன் வந்து வேற மாதிரி வரும். ஓகேங்களா, நம்ம கூட ஃபுல்லா இப்படிதான் நமக்கு வரும். நம்ம போட்டுட்டு இதுக்கப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. கூட வந்து நான் ஃபுல்லாவே போட்டாச்சுங்க. இது வரைக்கும் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஒயர் எப்படி சொருகிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு சைடு ஃபுல்லா ஒயர் வந்து சொருகி விட்டுட்டேன். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. கூட நல்லா அகலமாவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது எப்படி ஒயர் வந்து சொருகிறதுன்னு பாருங்க. இப்ப இந்த நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த 2வது நாட்டுக்கு நேர் இருக்கிற நாட்ல நம்ம சொருகணும். இந்த ஒயர் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல ஒரு ஒயரும் ரைட் சைடுல ஒரு ஒயரும் நமக்கு வரும். இந்த நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நாட்டு, இது வந்து ஃபர்ஸ்ட் நாட்டு, இது வந்து 2வது நாட்டு. இந்த நாட்டுக்கு 2வது நாட்டுக்கு நேர் இருக்கிற நாட்ல இந்த ஒயரை நம்ம சொருகணும். பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல ஒரு ஒயரும் ரைட் சைடுல ஒரு ஒயரும் நமக்கு வரும். இப்படி சொருகிக்கிங்க. அடுத்தது இந்த சைடுல பாருங்க, நமக்கு இது வந்து லெஃப்ட் சைடுல இருக்கிற நாட் பாத்தீங்கன்னா 2வது நாட்டுக்கு நேர் இருக்கிற நாட்ல நம்ம சொருகிறோம். இதே மாதிரிதான் எல்லா ஒயரையும் நம்ம வந்து உள்ள சொருகி விடணும். இப்ப இப்படி ஒயரை வந்து லெஃப்ட் சைடுல இருக்கிற ஒயரையும் ரைட் சைடுல இருக்கிற ஒயரையும் நீங்க இப்படி இழுத்தீங்கன்னாவே இந்த நாட் பாத்தீங்கன்னா உள்ள மடிஞ்சு வந்துரும். தெரியுதுங்களா, இப்படி. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைடுல இருக்கிற ஒயர் வந்து எந்த டைரக்ஷன்ல போதோ அந்த லைன்லயே இந்த ஒயரை எல்லாமே சொருகிடணும். லெஃப்ட் சைடுல போற ஒயரை வச்சு நம்ம லெஃப்ட் சைடுல எல்லா ஒயரையுமே சொருகி விட்டுறணும். கூடுமான வரைக்கும் பாத்தீங்கன்னா இருக்கிற ஒயர் எல்லாமே உள்ள வந்து சொருகிட்டீங்க அப்படின்னா கூட வந்து நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கும். அதனால போதுமான வரைக்கும் எல்லா ஒயரையுமே உள்ள வந்து சொருகிடுங்க. எல்லா ஒயரையும் நம்ம சொருகிட்டு
இந்த கூடை வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ நம்ம எல்லா ஒயரையும் உள்பக்கமா சொருகி விட்டாச்சு. உள்பக்கமா சொருகுனதுக்கு அப்புறம் நமக்கு கூடை வந்து இப்படிதான் இருக்கும். கூடை நல்லா அகலமாவே கிடைச்சிருக்கு பாருங்க. இது மார்க்கெட் கொண்டு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த கூடை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி இந்த கூடையை நீங்க புக் பண்ணிக்கலாங்க. இந்த கூடைக்கு ஹேண்டில் போடுற வீடியோ நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.